கட்சி முறை என்பது அரசாங்கங்களை நடத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் உதவுகிறது. மேலும் அவை மக்களாட்சியின் திறன் வாய்ந்த செயல்பாட்டிற்கும் தேவையானதாக இருக்கின்றன. கட்சி முறை என்பது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் மற்றும் அதிகார சமநிலையை வழங்கும் முறையாகும். பொது மக்களிடையே ஆதரவை பெறுவதன் மூலம் கட்சிக்குள்ளேயே தலைமைத்துவத்திற்கும் கலந்துரையாடலுக்கும் ஒரு கட்டமைப்பினை அந்தந்த கட்சிகள் குறிக்கோள் எண் மற்றும் செயல் திட்டப்படி வழங்குவதன் மூலம் அது நிலையான மற்றும் நல் ஆட்சிக்கு உதவும். ஒரு அரசியல் கட்சி என்பது மக்களின் ஒன்றிணைந்த ஒரு குழுவாக தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. அவர்கள் சமுதாயத்திற்கான கூட்டு நலனை ஊக்குவிப்பதற்கான சில கொள்கைகளையும் திட்டங்களையும் ஒப்புக்கொள்கிறார்கள். கட்சி முறையாளர்கள் பல்வேறு வகைகள் பல்வேறு வகையான கட்சி முறைகள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பிட்ட கூறுகளை பொறுத்து பரிணாம வளர்ச்சியில் உருவாக்கி உள்ளன. ஒரு மக்களாட்சியின் தாரமானது எப்படி அரசாங்கம் அதன் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கிறது, எப்படி அரசாங்கம் அதன் மக்களுக்கு பொறுப்புடன் இருக்கிறது, எப்படி மனித உரிமைகள் மற்றும் அனைத்து குடிமக்களுக்கும் சமூக நிலையிலும் வாய்ப்புகளிலும் சமத்துவத்தை உறுதி செய்வதுடன் அரசியல் பங்கேற்பில் மக்களுக்கு சமமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறது. பலவிதமான கட்சி முறைகள் இந்த சிக்கல்களை பல்வேறு வழிகளில் அணுகுவதன் மூலமாக பின்பற்றப்பட்டு மக்களாட்சியின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு கட்சி முறையில் ஒரு அரசியல் கட்சி அரசாங்கத்தை உருவாக்கும் உரிமையை பெறுகிறது. இது எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசமைப்பிலிருந்து பெரும்பாலும் பெறப்படுகிறது. ஒரு கட்சி முறையின் கீழ் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குறைவான பங்கேற்பு மற்றும் பலவீனமான பொறுப்புடைமை உள்ளது. எடுத்துக்காட்டு: சிங்கப்பூர், வடகொரியா, கொரிய தொழிலாளர் கட்சி, வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி, வியட்நாம், கியூபாவின் கம்யூனிஸ்ட் கட்சி, கியூபா, கம்யூனிஸ்ட் கட்சி சீனா. ஒரு கட்சி முறையானது மக்களாட்சியிலான வெளிப்பாடுகளுக்கு போதுமான வாய்ப்புகளை வழங்காததுடன் மாற்றத்திற்கான பரவலான வரையறையையும் வழங்கவில்லை. உதாரணத்திற்கு 1920களில் தேசியவாத இராணுவத்தை ஆதரித்து பாசிச இயக்கங்கள் ஹிட்லரின் தலைமையில் ஜெர்மனியிலும், முசோலினியின் கீழ் இத்தாலியிலும், ஜெனரல் பிராங்கோவின் கீழ் ஸ்பெயினிலும் அதிகாரத்தை கைப்பற்றியதுடன் அரசியல் கட்சிகள் உருவாவதை தடை செய்கின்றன. ஒரு கட்சி முறையில் இரண்டு அரசியல் கட்சிகள் வேறுபட்ட நலன்களுடன் பெரும்பான்மையை பெற்று அரசாங்கத்தை அமைப்பதற்கான சம வாய்ப்பை கொண்டுள்ளன. இரு கட்சி முறையில் பெரும்பான்மை பெறும் கட்சி ஆளும் கட்சியாகவும் சிறுபான்மை கட்சி எதிர்க்கட்சியாகவும் உருவாக்குகின்றன. இரு கட்சி முறையில் அரசியல் தலைவர்களிடம் மிக அதிக பொறுப்புணர்வும் அதிக அரசியல் பங்கேற்பும் உள்ளது. எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலமாக தங்களை நீக்கும் அச்சுறுத்தல் தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக இருப்பதனால் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிக அளவிலான பொறுப்பான நடத்தை மற்றும் செயல்பாட்டிற்கான மேற்கொள்கின்றனர். அரசியல் சூழ்நிலை பெரிதும் ஒருமுகப்படுத்தப்படுவதால் ஒரு கட்சி அதிகாரத்தை இழந்தபின் தேசிய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கடுமையான மாற்றங்கள் ஏற்படலாம். இரு கட்சி முறையின் எடுத்துக்காட்டாக அமெரிக்கா மக்களாட்சிவாதிகள், குடியரசுவாதிகள் மற்றும் இங்கிலாந்து பழமைவாதிகள் மற்றும் தாராளவாதிகள். எவ்வாறாயினும் எந்தவொரு நாட்டிலும் கட்சிகளின் எண்ணிக்கையில் எந்த அரசமைப்பு சார்ந்த கட்டுப்பாடும் இல்லை. அரசமைப்பு நடைமுறைகள் மற்றும் மக்களின் அரசியல் முதிர்ச்சியே ஒரு கட்சி முறையின் தோற்றத்திற்கு வழிவகுக்கின்றது.
பல கட்சி முறையில் பல அரசியல் கட்சிகள் இருப்பதுடன் பெரும்பான்மை பெற்ற கட்சி அல்லது பெரும்பான்மை பெறாத ஒரே நோக்கமுடைய பல கட்சிகளுக்கான கூட்டணியின் மூலமாகவும் மக்கள் ஆதரவை வென்றெடுத்து அரசாங்கத்தை உருவாக்குகின்றன. இந்த முறையில் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து தங்கள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களால் உற்று நோக்கப்படுவதுடன் அரசியல் சமநிலையையும் நிலைநாட்டுகின்றனர். அவர்கள் மக்களுக்கு அதிக பொறுப்பு உள்ளவர்களாகின்றனர். பல கட்சி முறை வாக்காளர்களுக்கு அரசியல் பங்கேற்பில் பல்வேறு வழிகளையும் பெரிய அளவிலான தேசிய மேம்பாட்டிற்குரிய அரசியல் மாற்றங்களை கொண்டு வரும் திறமையும் வழங்குகின்றது. பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பல கட்சி முறையிலும் கூட்டணி அமைச்சரவைகளிலும் முடிவடைகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் பல கட்சி முறையிலான நாடுகளின் எடுத்துக்காட்டுகள் ஆகும். மக்களாட்சியின் தரம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்கின்ற விதமாக அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற கூட்டாட்சிகளில் உள்ள பன்முக பண்பாடு மற்றும் பன்மை சமூகங்களில் அமைதி, ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பராமரிப்பது அவசியமாகின்றது. ஒரு கட்சி முறையில் விரைந்து முடிவெடுக்கும் ஒத்திசைவு நடவடிக்கைகளுக்கு அதிக நெகிழ்வு தன்மையை கொண்டிருக்கும் போது இந்த முடிவுகள் பரந்துபட்ட மக்களின் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்தாது. இதனால் அரசாங்கத்திற்கு எதிரான அதிக எதிர்ப்பையும் பேதங்களையும் அது உருவாக்கும். கட்சியின் கட்டமைப்பு மற்றும் தலைமையின் இயல்பு காரணமாக இரு கட்சி முறையில் பொதுவாக பொது கொள்கைகளிலும் முடிவுகளிலும் ஒத்துழைப்புக்கு மாறாக அரசியல் மையப்படுத்தப்படுகிறது. பல கட்சி முறையில் கூட்டணி கட்சிகளிடையே கவனமாக கருத்தில் கொண்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அதன் செயல்திறன் உள்ளது. மேலும் விவாதங்களினால் பரஸ்பர அடிப்படையிலான ஒருமித்த கருத்தை அடைவதன் மூலம் பெரும்பாலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. எனவே அரசியல் கட்சிகள் மக்களுடைய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் காப்பாற்ற வேண்டியது முக்கியமான ஒரு மக்களாட்சியின் உந்து சக்திகள் ஆகும். பயனுள்ள குடியுரிமை பயிற்சி மற்றும் அதிக குடிமக்கள் பங்கேற்பு மூலம் மக்களாட்சி நாடுகளில் உள்ள இளைஞர்கள் அரசியல் கட்சிகளின் பெரிய பங்கினை வகிக்க முடியும். இதனால் உலக நாடுகளில் முதிர்ச்சியடைந்த மற்றும் பரந்த மக்களாட்சிமயமாக்கலை வளர்க்க முடியும். அரசியல் கட்சியின் பொது பதவிகளுக்காக வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து தேர்தலில் நிறுத்துகின்றன. அவை கட்சியின் பெயரில் அரசாங்க அதிகாரிகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து ஒருதரப்படுத்த முயற்சி செய்கின்றன. பல அரசியல் அறிஞர்கள் கட்சிகள் மக்களாட்சிக்கு அவசியம் என்று நம்புகிறார்கள். அரசியல் கட்சி என்பது மக்களது இறையாண்மை மற்றும் பெரும்பான்மை ஆட்சியின் பிரதான கருவியாக ஒரு சிலரால் கருதப்படுகிறது. அரசியல் கட்சிகள் ஒழுங்காக வேலை செய்யும் பொழுது மக்களின் இறையாண்மைக்கான அவசியமான கருவிகளாகவே அவை இருக்கலாம். அரசியல் கட்சிகளே மக்களாட்சியின் உந்து சக்திகள் ஆகும். பொது கருத்தினை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் தங்களது பேச்சாற்றல் மற்றும் தலைமை திறன்களை பயன்படுத்துகின்றனர். நவீன கட்சி முறை. இங்கிலாந்தில் கட்சி முறை இங்கிலாந்தின் முடியாட்சியின் நிலை மற்றும் இதன் பங்கினை பற்றி பிரச்சனைகள் கருத்துக்கள் மையப்படுத்தப்படுவது இரண்டு கட்சிகளின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது. அவையாவன டோரிஸ் அல்லது பழமைவாதிகள், விக்ஸ் அல்லது தாராளவாதிகள். 20ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர் கட்சி தாராளவாதிகளை விட பெரிய சக்தியாக மாறியது. ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் கட்சி முறை. ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் நிறுவன தலைவர் அரசியல் கட்சிகளின் மற்றும்
அவற்றுக்கு இடையேயான பிரிவினைவாத மோதல்களை துடைத்தெறிய விரும்பினர். இருப்பினும் அமெரிக்க சுதந்திரத்திற்கு பின்னர் ஜார்ஜ் வாஷிங்டனின் பதவிக்காலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட அமெரிக்க தேசத்தில் முதலில் உருவான கட்சிகளில் வலுவான தேசிய அரசாங்கத்தை ஆதரிக்கும் கூட்டாட்சி கட்சியும் மாநில தன்னாட்சி உரிமையை ஆதரிக்கும் கட்சியாக குடியரசுக் கட்சியும் இருந்தன. 1828இல் மக்களாட்சியான குடியரசுக் கட்சி என்று பெயர் மக்களாட்சி கட்சியாக மாற்றப்பட்டது. இது அரசின் உரிமைகளை வென்றது. 1854இல் குடியரசுக் கட்சி கொத்தடிமை முறைக்கு எதிராக தனது போராட்டக் கழகத்தை அமைத்து கொண்டதுடன் அமெரிக்க குடியரசுத் தலைவராக ஆபிரகாம் லிங்கன் பதவி வகித்ததால் அதிக முன்னுரிமையை பெற்றது. அமெரிக்காவில் ஒரு கட்சி முறை என தீர்வு காணப்பட்டதிலிருந்து குடியரசுக் கட்சி மற்றும் மக்களாட்சி கட்சிகள் அமெரிக்க அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. இருப்பினும் மூன்றாவது கட்சி வேட்பாளர்கள் அவ்வப்போது வெளிப்பட்டு மறைந்தனர். ஒரு கட்சி முறை உலகம் முழுவதும் அரிதானது ஆகும். தேசிய மற்றும் உள்ளாட்சி அளவில் சமமான நிலையில் உள்ளது. தேர்தல் அமைப்பு முறைமை வெற்றி பெற்றவர் அனைத்தையும் எடுத்துக்கொள்வர். வீணாக்கப்பட்ட வாக்கு முன்னுரிமை அடிப்படையிலான அமைப்பு. தேர்தலுக்கு முன் பரந்த கூட்டணிகள் அமைக்கப்படுகின்றன. வாக்காளர்களின் கருத்து. மூன்றாவது கட்சியினர் வாக்குச்சீட்டில் இடம்பெறுவது கடினமாக உள்ளது. ஐரோப்பியாவில் கட்சி முறை பிரான்சு புரட்சிக்கு பின்னர் 1789 ஐரோப்பிய நாடுகளில் மக்களாட்சி சக்திகள் பலம் பெற்று அரசியல் கட்சிகள் தோன்றின. ஐரோப்பிய கண்டத்தில் அரசியல் கட்சிகள் பழமைவாதிகள், தாராளவாதிகள் மற்றும் கிறிஸ்துவ மக்களாட்சிவாதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 19ஆம் நூற்றாண்டில் சமதர்ம இயக்கங்கள் பிரபலமடைந்து சமூக மக்களாட்சி அல்லது தொழிலாளர் கட்சிகள் உருவாகின. அவை பிரபலமடைந்து தொழிற்சங்க ஆதரவை பெற்றன. சோவியத் ரஷ்யாவில் போல்ஷெவிக் கட்சி 1917இல் நடந்த பொதுவுடைமை புரட்சியினை நடத்தி சோவியத் யூனியன் என்ற பிரபலமான சோவியத் சோசலிச குடியரசுகளை உருவாக்கியது. கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் அமைப்பு பிற நாடுகளில் பொதுவுடைமை கட்சிகளை ஆதரிப்பதன் மூலம் உலக பொதுவுடைமை புரட்சியை ஊக்குவிக்கும் பணியை மேற்கொள்ள நிறுவப்பட்டது. பனிப்போர் முடிவுக்கு பின் பொதுவுடைமை கட்சி ரஷ்யாவில் அதன் புகழை இழந்தது. இருப்பினும் சில பொதுவுடைமை கட்சிகள் இன்னும் மக்களாட்சி அரசுகளுக்குள் அரசாங்க கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. பொதுவுடைமை கட்சிகள் இன்றும் தொடர்ந்து சீனா மற்றும் வட கொரியாவில் ஏதேச்சதிகார அரசாங்கங்களை கட்டுப்படுத்துகின்றன. தென்னாப்பிரிக்காவின் கட்சி முறை. ஆப்பிரிக்க நாடுகளில் அரசியல் கட்சிகள் முதலில் காலனித்துவத்திற்கு எதிராக போராடுவதற்கு உருவாக்கப்பட்டது. காலனித்துவத்திலிருந்து விடுதலை அடைந்த ஆப்பிரிக்க நாடுகளில் அரசியல் கட்சிகள் இராணுவவாதத்திற்கு எதிராக கடுமையாக போராடுகின்றன. தென்னாப்பிரிக்காவின் அரசமைப்பு. 18 வயதில் அனைவருக்கும் வாக்குரிமை, பொதுவான வாக்காளர் பட்டியல், வழக்கமான தேர்தல், பொறுப்புணர்வு பதிலுரைத்தல் மற்றும் வெளிப்படையான அரசாங்கத்தை உறுதிப்படுத்த பல கட்சி முறை மக்களாட்சி அவசியம்.